முடி டேமேஜ் ஆகாமல் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஹேபிட்ஸில் பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன தப்பை நம்ம மாற்றிக்கணும். தலைக்கு மைல்டு ஷாம்பு பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த ஷாம்பு பயன்படுத்தினாலும் சரி, அந்த ஷாம்புவை டைரெக்டாக தலையில் போட்டு தேய்க்காதீங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தலையில் போட்டு தேய்ங்க. நுர வருமானு டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக நுர வரும். நீங்கள் நல்லா க்ளீனாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், முடியை அதிகமாக பாதிக்காது. நிறைய பேர் தலைக்கு குளிச்சுட்டு காய வைக்கிறேன்னு சொல்லி ஈரமான முடியை இப்படி டவல் வச்சு டம்முன்னு அடிப்பாங்க. ஈரமான முடி கொஞ்சம் வீக்காக இருக்கும். எப்போவுமே முடி ஈரமாக இருக்கும் போது சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் தலை துவட்டுறதுக்கு சாஃப்டான டிஷர்ட் பயன்படுத்துங்க, அது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனு. இந்த மாதிரி சாஃப்டான டிஷர்ட் எடுத்துகிட்டு அதில் தலையை இப்படி லைட்டாக வளர்த்தி இப்படி பின்னாடி கொண்டு போய் சொருகிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஈரமான முடியை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போது முடி அதிகமாக டேமேஜ் ஆகாது. ஈரமான முடியை நம்ம சீப்பு வச்சு சீவாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் சீவணும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.